வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கியா? இல்ல, எனக்கு வீடெல்லாம் கிடையாது. அதனால நான் எல்லா இடத்தையும் என்னோட வீடா தான் நான் நினைச்சுக்குவேன். ஆனா நீ எங்க சாப்பாடு சாப்பிடுவ? எந்த சாப்பாடுல என் பேர் எழுதியிருக்கோ அது எனக்கே கிடைச்சிரும். அப்போ நீ ரொம்பவே தைரியசாலிதான். வெளியவே தங்குற, வெளியவே சாப்பிட்டுக்கிற. இந்த ஆப்பிள சாப்பிடு. இல்ல இல்ல, நான் பறிச்ச பழங்களை சாப்பிட மாட்டேன். ஹனுமன் மேல சத்தியமா? இத நான் பறிக்கல, இத எனக்கு பூசாரி ஐயா தான் கொடுத்தாரு. நான் அதுக்காக சொல்லல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, அதாவது ஒரு தடவை இப்படி தவறா முயற்சி பண்ணதுனால நான் அடி வாங்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஓ, இதுதான் என்னோட வீடு. நான் இப்போ வீட்டுக்கு போயாகணும். நாம 2 பேரும் தினமும் பார்த்துக்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். சரி. நான் உன்னோட பேரை கேட்கவே மறந்துட்டேன். மாருதி. என் பேர் என்ன தெரியுமா? ராமேஸ்வரி. ராமேஸ்வரி, மாருதி எங்க போயிட்டான்? ராமேஸ்வரி, நாள் முழுக்க படிப்பு படிப்பு படிப்பு, அதை விட்டா கோயில் பூஜை பண்றதை தவிர வேற எதையும் யோசிக்க மாட்டியா நீ? உங்ககிட்ட எத்தனை தடவை இந்த மாதிரி எல்லாம் வெளியில சுத்தாதேன்னு சொல்லி இருக்கேன். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் காப்பாத்துவா? ஹனுமானா? என்னாச்சுமா? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு பாவுரி, எத்தனை தடவை தான் உனக்கு நான் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறது? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பொண்ணை உனக்கு வசியப்படுத்திக்கோ. ஒருவேளை இவ பெரியவளானதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு முதலாளி ஆயிட்டானா, அதுக்கப்புறம் இவ வேலைக்காரங்களை வச்சே நம்மள கல்லால அடிப்பா. ராமேஸ்வரி, வேலைக்காரங்களை வச்சு நம்பலையா? அதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாரு, ஒருவேளை இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அவ சித்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சும்பாங்க. இத பாரு, அப்புறம் ராகவேந்தர் கிட்ட உன் முகத்தை எப்படி காட்டுவேன்? இதெல்லாம் என்ன ராமேஸ்வரி? ராத்திரி நேரத்துல காட்டு வழியில வந்திருக்க. நீ எதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? ராமேஸ்வரி அப்படி என்ன பண்ணிட்டா? என்னங்க அவ இவகிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. இப்படி ராத்திரி நேரத்துல காட்டு வழியில. என்னாச்சுமா? என்னாச்சு? அது வந்துப்பா, நான் வந்து அது. இங்க பாருமா, நான் சின்ன வயசா இருக்கும்போது
எல்லாரும் ஏன்டா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கும் தோணும். ஆனா சின்ன வயசுல இந்த உலகத்துல இருக்க ஆபத்து நமக்கு தெரியாது. பெரியவங்க எது சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன, எல்லாரும் அவங்கவுங்க விதத்துல சொல்லுவாங்க, அவ்வளவுதான். உங்க அம்மா அப்புறம் உங்களோட பாட்டி அவங்க சொல்றத கேட்கணும். ஓகே? போமா, போய் தூங்கு. மோகினி, குழந்தைங்கிட்ட பாசமா புரிய வைக்கணும், அவங்கள திட்டக்கூடாது. ஆனா நான் அம்மா நீங்களே இவர்கிட்ட சொல்லுங்களேன். நானும் புரிய வச்சு களைச்சு போயிட்டேன். உனக்கு தான். அட, சின்ன பசங்கனால அடிக்கடி தெரியாம தப்பு பண்ணுவாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் பாசமா அன்பா பேசினா போதும் இல்லையா? ஆனா அம்மா. சரி சரி, சாப்பாடு எடுத்து வை. சாப்பாடு எடுத்து வை. நல்ல வேளை நீ உன் அப்பா முன்னாடி வாயை திறக்கல. இதுக்கு அப்புறமும் எதுவும் சொல்றதுக்கு முயற்சி பண்ணாத. இல்லைன்னா நான் உன் அப்பாவோட சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவனை கொன்னுடுவேன். ராமேஸ்வரி, இங்க வாமா. என்னாச்சுமா? வாங்க, வா வான்னு சொல்றேன்ல. என்னாச்சு? ஏய், இதுக்காக நீ அழற? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நிஜமா? அடடடா, இது கண்ணீர் இல்ல, முத்து. இத வரவிடாத, யாராவது திருடிப்பாங்க. அட நிறுத்து, சிரிக்காத. நீ சிரிக்கும் போது நீ கோழி மாதிரியே இருக்க. ஞாபகம் இருக்காமா? உன் அம்மா இருக்கும்போது எப்பவுமே நம்ம 2 பேருக்கு நடுவில் படுத்துக்கணும்னு அடம் பிடிப்பா. ஆமாப்பா. அப்புறம் அம்மா எப்பவுமே எனக்கு பிடிச்ச பாயசம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு பாயசம் பிடிக்காது. அப்பா, இன்னைக்கு நான் உங்க கூட தூங்கட்டுமா? அம்மா பாடுற மாதிரி தாலாட்டு பாடுங்களேன். இங்க பாருமா, நாளைக்கு என் கூட தூங்கிக்கோ. அப்புறம் இன்னைக்கு நான் உங்க அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேச வேண்டியது இருக்கு. இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ்.
எல்லா சொத்தையும் ராமேஸ்வரி பேருக்கு மாத்துறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு இங்க அப்படி என்ன குறை இருக்கு? இங்க பாருங்க, ராமேஸ்வரியும் என் வயித்துல பிறந்தாங்கிற மாதிரியே நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப அதிகமா யோசிக்காதீங்கம்மா, தூங்குங்க. ம். நான் ஒன்னும் தூங்கல, நீதான் தூங்கிட்டு இருக்க பாவரி. தாய்ப்பா சன்னா என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவனி சின்ன பொண்ணு. அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க யாரும் யாருக்கும் நல்லது செய்ய மாட்டாங்கன்னு. செத்து போன அம்மாவையும் அப்புறம் உயிரோட இருக்கிற பொண்ணையும் சந்திக்க வைக்கிறதுக்கான வழிய நான் முடிவு பண்றேன்.